ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். சமீபத்தில நடந்த எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற புத்தகம் வெளியீட்டு விழாவுல, விசிக கட்சியை சேர்ந்த பொதுச் செயலாளர்களில் ஒருவரா இருக்கக்கூடிய திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, தமிழகத்தில் முதல்வர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். மன்னராட்சி முறையில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையில பார்த்தீங்கன்னா, பலரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. எல்லா கட்சி தலைவர்களும் ஈவன் திமுக கட்சியுடைய செகண்ட் லெவல் கேடர்ஸு, ஐ மீன் அடுத்த கட்ட தலைவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈவன் விடுதலை சிறுத்தைகளோட தலைவர், ஈவன் தினகரன் அவர்கள், இன்னும் பல பத்திரிகையாளர்கள் கூட அதுக்கு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது நேரடியா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திரு உதயநிதி அவர்கள் இன்று துணை முதல்வரா மாறி இருக்கக்கூடிய இந்த விஷயம், இது பார்த்தீங்கன்னாக்கா, மன்னராட்சி முறைய நினைவுபடுத்துவதா அவரு குறிப்பிட்டிருந்தாரு. அத தான் பார்த்தீங்கன்னா, அத மறுக்கக்கூடிய விதமா திமுக கட்சிக்காரர்களும், மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவரு பார்த்தீங்கன்னா, மக்களை சந்தித்து தேர்தல் முறையின் அடிப்படையில தான் அவர் இங்க பார்த்தீங்கன்னா, துணை முதலமைச்சரா ஆயிருக்காரு அப்படின்றாரு. அது என்னமோ உண்மதான். ஆனா, அவர் மக்களை சந்தித்து அவர் ஓட்டு வாங்கி ஆயிருக்கிறது முதலமைச்சரா இல்ல, எம்எல்ஏவாக, அதாவது சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் தான் அவர் மக்களை சந்தித்து இங்க பார்த்தீங்கன்னா, ஓட்டு வாங்கியிருக்காரு. இப்போ தமிழகத்திலயோ அல்லது இந்தியாவிலோ எந்த மாநிலத்திலும் நேரடியாக முதல்வர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அதிகாரமோ, அந்த வாய்ப்போ பொதுமக்களுக்கு இல்ல. அப்போ இங்க பொதுமக்கள் யாரும் நேரடியாக முதல்வரை தேர்ந்தெடுக்கவில்லை. சட்டமன்ற உறுப்பினர்களை நாம் தேர்ந்தெடுத்து இருக்கிறோம். அப்ப சட்டமன்ற உறுப்பினர்கள நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அதன் மூலியமா அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுதான் நடைமுறை, இதுதான் சட்டம். இதுல எந்த குறையும் இல்ல. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தில இருக்கும்போது, அதில திமுக கூட்டணி, ஏன் திமுக கட்சியிலே கிட்டத்தட்ட பெரும்பான்மையோடு அவங்க இருக்கிறாங்க. 117க்கு மேல பெரும்பான்மையோடு இருக்கக்கூடிய இந்த திமுக கட்சியில, மத்தவங்க யாரும் அந்த துணை முதலமைச்சர் பதவிக்கு போக முடியலல்ல. அப்ப அதுக்கு பேர் என்ன? அப்ப மத்தவங்க அந்த துணை முதலமைச்சர் பதவிக்கு போக முடியாததுக்கு பேரு தான் அந்த மன்னராட்சி முறை அப்படின்னு சொல்றாங்க. மத்தபடி அவர் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டது மக்களை சந்திச்சு தான். அதில எந்த மாற்று கருத்தும் இல்ல. சுயேட்சையா நிக்கல. அது அது எல்லாருக்கும் தெரியும். சுயேட்சையா நிக்கல. ஆனா எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்றது எல்லாருக்கும் உண்மை. அவர் துணை முதல்வரா மாறுனதுல தான் யாரோட மகன் அப்படின்றதுல, யாருடைய பேரன், யாருடைய மகன் அப்படின்றத பார்த்து குடுக்கப்பட்டது. இது மக்களுக்கு மன்னராட்சி முறையை நினைவுபடுத்துவதாக அமைகிறது. இது அரசியல் தெரிந்த எல்லாருக்கும் தெரிந்தும் இருந்தாலும் நாகரிகம் கருதி சிலர் இத பேசாம இருக்காங்க. சும்மா உங்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணுன்றது தான். மத்தபடி நம்ம எந்த கட்சிக்கும் இதுவரைக்கும் ஆதரவு இல்ல.